அசெம்பிளில எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன பேசினாரு அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்தோம். ஆனா, இப்போ நம்ம விஜய் சார், அதாவது சிஎம் சார் அந்த இடத்துல எதுவுமே பேசாம, இப்போ அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்காரு. அந்த ஒரு அறிக்கைக்கு அப்புறமா நெறைய பேர் வந்து, எதுக்காக வந்து இந்த மாரி வெளிய போயிட்டு அறிக்கைய வெளியிடுறீங்க? அசெம்பிளில பேசினத அங்கேயே வச்சு வந்து அதுக்கு ஒரு தீர்வ வந்து சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சிஎம் சார் அந்த அறிக்கையில என்ன வெளியிட்டிருக்காரு? அடுத்ததா வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின், அதாவது எதிர்க்கட்சி தலைவருக்கு நம்ம சிஎம் சார் வந்து குடுக்குற பதிலடி என்ன? இப்படிதான் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நம்ம முதலமைச்சர், அதாவது இப்போ நம்ம விஜய் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இதுல வந்து போட்டிருக்காரு. அதாவது மக்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, எதையும் மறைக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பேரவையோட நேரலையே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்றைய சூழலை பார்த்து கூட வந்து ஓட்டு போடாதவங்களுக்கு வந்து மன வருந்தி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைய சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த பார்த்தும் கூட நீங்க வந்து இந்த மாரி வந்து ஓட்டு போடாத இருக்கீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இனி வரும் காலங்கள்ல மொத்த ஓட்டும், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு கிடைச்சதா இருந்தாலும் சரி, இந்த மாரி பல ஓட்டுக்கள் வந்து இப்போ இனி வரும் காலங்கள்ல எல்லாமே வந்து கழகம் பெறும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இது எல்லாமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த அடுத்த ஒரு விஷயமா வந்து நம்ம பெரும்பான்மை பெறல, அத வந்து இவங்க பேசி புளித்து போன ஒரு வாதம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருந்துட்டு இந்த மாரி வந்து நம்ம பெரும்பான்மையான ஓட்டு, அதாவது 118 இடத்துல வந்து நம்ம வரல, 118 தொகுதியில வந்து ஜெயிக்கல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றது புளித்து போன ஒரு வாதம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சிஎம் சார் சொல்றாரு. அதே மாரி தாவேகாவை விட, அதாவது டிவிகே கட்சியை விட 10% குறைவாக வாக்கு மட்டுமே வந்து திமுக வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் புள்ளி விவர புள்ளி திமுகவின் வாதத்தை என்னன்னு சொல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அதுக்கு ஒரு பதிலையும் வந்து கொடுத்திருக்காரு. 2006 தேர்தல்ல அமைந்த திமுக அரசை நினைத்து நம்முட்டு சிரிப்பு வந்து இதுல வந்து போட்டிருக்காரு. அதாவது இந்த மாரி வந்து 3.68 கோடி மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி திமுகவ வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுக 35% வந்து மக்கள் வந்து ஆதரவு பெற்ற கட்சி ஏளனமாக பேசுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி வச்சுட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதை வந்து மலுப்ப பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மதர் சார்பற்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியா இருக்கோம். இதனால நாம், அதாவது தான் நமக்கு அத்தனை கட்சிகள் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி, அதாவது நம்ம மதர் சார்பற்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறதுனால தான், அந்த ஒரு உறுதியை கொடுத்ததுனால தான் நமக்கு அத்தனை கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இங்க சிஎம் சார் வந்து பதிவிட்டிருக்காரு. அதே மாதிரி திமுக ஏளனமாக பேசுவது எந்த கணக்கு என புரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ தாவேக ஆட்சி அமைந்திட கூடாது என திமுக செய்ததை இப்போ அம்பலம் இதுல வேற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இதுல ரெக்கார்ட்ல இல்லாத அளவுக்கு வந்து இவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிகாரப்பூர்வமா வந்து குறைகளை யார் வைத்தாலும் உடனே ஏற்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த அளவுக்கு வந்து நம்ம சிஎம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல யாருமே வந்து யோசிச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா சட்டப்பேரவையில, அதாவது அசெம்பிளில வந்து அவ்வளோ வந்து எதிர்க்கட்சி தலைவரான இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவர் என்ன நினைச்சாரோ அதை எல்லாத்தையுமே பேசியிருந்தாரு. ஆனா அங்க வந்து உண்மையிலேயே நம்ம தாவேகா தலைவர் வந்து ஒரு சைலண்ட வந்து கொடுத்தது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி நான் நம்பிக்கை இல்லாமல் 2 தொகுதியில மட்டும் வந்து போட்டியிட்டேன். அதாவது நம்ம சிஎம் சார் வந்து 2 தொகுதியில மட்டும் போட்டியிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது அவரோட வெற்றி, சிஎம் சாரோட வெற்றி வந்து இப்போ அந்த கொளத்தூர் தொகுதியிலேயே வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது இது வந்து
நம்ம ஸ்டாலின் அவங்களோட தொகுதி அப்படிங்கிறதுனால, அந்த இடத்திலேயே விஜய் சார் வந்து அவ்ளோ போட்டியிட்டு, அதிலயும் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னும்போது, அந்த ஒரு ஆழமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியும் இத பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது விரைவில் நம்ம வந்து மக்களை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த மாரி வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் மூலியமா வந்து நீங்க தேம்பி தேம்பி அழாதீங்க. கண்டிப்பா வந்து மக்கள போயிட்டு நம்ம மீட் பண்ண தான் போறோம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுக்கு நடுவுல வந்து நீங்க இப்படியெல்லாம் வந்து நடிச்சு ஏமாத்தாதீங்க மக்கள அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது 1999ல பாஜக கூட கூட்டணி வச்சு ஆதரித்த கதையை மறக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது அதே பாஜகவோட கூட்டணி வச்சு அந்த இடத்துல வந்து மந்திரி பதவி பெற்றீங்களா? அதாவது சேஞ்ச் என்று சொல்லி, அதாவது மாற்றம் என்று சொல்லி வந்து சேஞ்ச் என்று சொல்லி, அதாவது எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு 2 கட்சிய பத்தியும் வந்து அவர் அதுல வந்து தெளிவா வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி புஷ்பா அரசு என திமுக வந்து ஏளனமா பேசியிருக்கு. அதாவது கண்ணு, காது, வாயி, மூக்கு எல்லாத்துல இருந்தும் வந்து புகை வருது. அதனால வந்து நீங்க இந்த மாரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி நீங்க பேசுறத எதையுமே வந்து நான் கேட்க போறதும் கிடையாது. அதாவது நீங்க பாட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருங்க. நாங்க பாட்டுக்கு எங்க வேலைய செஞ்சுட்டு இருக்கோம். எங்க வேலை என்ன? மக்களோட நலனுக்காக போராடுறது, மக்களுக்காக வந்து போராடுறது இப்படின்னு நெறைய விஷயத்த வந்து விஜய் சார் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மேஜிக் நம்பர் வந்து நமக்கு இல்ல. மேஜிக் நம்பர் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, திமுக அரசு வந்து ரொம்ப இதா வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 118 தொகுதியில வந்து நமக்கு வந்து கிடைக்கல. 118ன்ற நம்பர் வந்து உங்களுக்கு வரல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து திமிரா சொல்றாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதாவது அவங்க ரீல்ஸ் அருந்துருச்சு. என்னதான் வந்து இவங்க இவ்ளோ பேசினாலுமே கூட, அவங்களால ஏன் வர முடியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதையும் தாண்டி இப்போ தோல்வியில் மூழ்கிய திமுக, அதாவது நம் மீது சேற்றை வாரி இறைக்கவே செய்யும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே வந்து நான் அவ்ளோ பெருசா கண்டுக்க போறதில்ல. அதாவது மக்களோட நலனுக்காக வந்து அதாவது போராட போறேன். நான் மக்களோட நலன் சார்ந்த செயல் திட்டங்கள்ல வந்து ஈடுபடுவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து பேரவையில இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது வீட்டுக்கு போயிட்டு பேசுறீங்க, மக்களை நிராகரிச்சுட்டதால் சொல்றீங்க அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ஆளுநரோட இதுல வந்து அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணி, அதுவும் இல்லாம இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதாவது எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய அவரு, அந்த ஒரு விஷயத்த பத்தி வந்து அதாவது சிஎம் சார் கிட்ட வந்து நெறைய வந்து கேட்டாங்க. இந்த மாரி சீக்கிரமா வந்து இது எல்லாத்தையுமே பண்ணுங்க. எதையோ அறிக்கை எல்லாத்தையுமே வெளியிட்டீங்க. இப்ப எதுவுமே பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெறைய விஷயங்கள வந்து கேட்டாங்க. அதுலயும் முக்கியமா வந்து அவங்களோட அந்த அ அதாவது வன்மத்த எல்லாத்தையுமே கக்கனத்துக்கு, அதுக்கு பதிலடி குடுக்கும் விதமா தான் வந்து அசெம்பிளில இருந்து வெளிய போன உடனே, நம்ம விஜய் சாரும் அதாவது சிஎம் சாரும் வந்து அதுக்கான ஒரு அறிக்கைய வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கை மூலியமா நெறைய பேர் வந்து இந்த மாரி எதுக்காக வந்து இப்படி வெளிய போனதுக்கு அப்புறமா வந்து இந்த மாரி நீங்க அறிக்கைய வெளியிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கெட்ட விஷயம். அதுவும் இல்லாம நீங்க அங்கேயே வந்து அதுக்கான பதில சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெறைய பேர் வந்து கேட்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம சிஎம் சார் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அதாவது மக்களோட நலனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பண்றதுக்கு எனக்கு நெறைய வேலை இருக்கு. அதே மாரி இந்த மாரி வந்து நீங்கலாம் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுக்கான ஒரு பதிலடி என்னால குடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. குடுக்க முடியாது அப்படின்றதையும் தாண்டி, அதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்ம சிஎம் சார் அசெம்பிளிலேயே இத பத்தி பேசியிருக்கணுமா? இல்ல அவர் அறிக்கை அதாவது இந்த மாரி வந்து எனக்கு நெறைய வேலை இருக்கு. இன்னும் வந்து நெறைய செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. நான் வந்து கிளம்புறேன். இந்த மாரி வந்து சில்லறத்தனமா வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவர் வந்து ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்காரு இல்லையா? அது வந்து நல்லதா அப்படின்றது, அதாவது அதுவும் கரெக்ட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.